மாநில தலைவர் பதவிக்கு கட்சியினுடைய அறிவுரைப்படியும் வேட்புமனு நான் தாக்கல் செய்திருக்கிறேன். வேட்புமனுவை அதிகாரிகள் முடிவெடுத்து என்ன செய்யறாங்க என்பதை அவர்களிடம் நீங்கள் கேட்கிறீங்க. 10 ஆண்டு தொடர்ச்சியா அடிப்படை உறுப்பினர் கட்டுப்பாட்டு நீங்க 8 ஆண்டுக்கு இருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க தேர்தல் அதிகாரிகள் தான் கேட்கணும். எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாது. என்ன டைம் இருக்கு, 4 மணி நேரம் இன்னும். ஒட்டுமொத்த தலைமையுமே உங்களை தான் விருப்பமனு கொடுத்துருக்காங்க. வேற யாரும் இது வரைக்கும் வர மாதிரி இல்ல. இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு. வாசல் இறங்கி யாராவது வருவாங்க. நாளை மாலை முடிவு அறிவிக்கப்படுமா சார்? நாளைக்கு திருமண மண்டபம் அதுவும் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அறிவு சொல்லி இருக்கிறாங்க. தேர்தல் அதிகாரி இருக்கிறாங்க. எங்களுடைய மதிப்புக்குரிய ஜெனரல் செக்ரட்டரி தருண்சுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த மாநிலத்தில் 3 மாதமாக பணியாற்றிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க. நீங்க அவங்கள்ட்ட நேரம் போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கத்தெல்லாம் சொல்லிடுவோம். என்ன விட புதிய தலைவராக பொறுப்பு கிடைச்சுன்னா அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? நாளைக்கு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் வேட்புமனு தாக்கலுக்கான நேரம் இன்னும் சரியாக 13 நிமிடங்களில் நிறைவு பெற இருக்கிறது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பாஜக தலைமை அலுவலகத்திற்கான கமலாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். போட்டியின்றி நைனா நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டாலும் கூட பாஜக தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 1700 நிர்வாகிகள் பங்கேற்கும் வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அதற்கான ஏற்பாடுகள் மற்றொரு புறத்தில் நடைபெற்றிருக்கக்கூடியது சூழல்களையும் பார்க்க முடிகிறது. இன்னொரு நேரத்தில் அமித்ஷாவுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்குமான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்துட்டு வருது. தமிழக அரசியல் சூழலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிலவரத்தில் பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு அந்த தொண்டர்களுக்கு விடை கிடைத்திருக்கிறது. அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அந்த தலைவர் அவருடைய எதிர்பார்ப்புகள், தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. நைனா நாகேந்திரன் தான் அந்த தலைவர் அப்படின்ற ஒரு கேள்விக்கான விடை கிடைச்சிருக்கு. கூட்டணி கணக்கு எப்படி போகும்? அதிமுக பாஜக கூட்டணி கணக்கை நைனா நாகேந்திரன் எப்படி சுமூகமாக கொண்டு செல்வார்? எத்தனை இடங்களை அதிகமாக கேட்டு பெறுவார்? இப்படி பல்வேறு சவால்கள் அவர்களுக்கு முன்னிலையில் இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவுக்கு கூட்டணிக்கு சம்மதிக்க வைக்க வேண்டிய ஒரு இடத்திலும் நைனா நாகேந்திரன் இருக்கிறார். சந்திப்பு நடைபெற்றிருந்தாலும் கூட அதிமுக தரப்பிலிருந்து இதுவரை நாங்கள் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம், கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்கேயும் அவங்க வெளிப்படுத்தல. அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியிலும் கூட தெரிவித்திருந்தார் அதிமுகவினுடைய கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் CNN நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் மீண்டும் சொல்கிறேன், நிச்சயமாக என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்து பேசியிருந்தார். இந்த ஒரு சூழலில் அமித்ஷாவினுடைய இந்த வருகை அப்படின்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.